நான் வருவா கலை வளரவோம் நாதமிது விளங்க
திருச்செந்தூர் பாடணும் இல்லைன்னா திருப்பரங்குன்றம் பாடணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம். சரி, அப்ப போயிருவோமா? அதானே ரேடியோ பாட சொல்லுவாப்ல. ஐயா பகவானே பகவானே. அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புலத்திற்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. சபையோருக்கு என் முதல் வணக்கம். 5 கரத்தனி ஆனை முகத்தனை இந்தில் இளம்பரி போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வெஞ்சமெல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கலைக்கண்களே அருள் செய்ய வேண்டும் தாய் அம்மா. தாயே கருமாரி நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலமும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இதெல்லாம் நான் வசனமா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது என்னன்னு தெரியுங்களா? தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே அருணன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் அழகாக கந்தனுடைய அழகை அழகுபடுத்தியிருக்கிறார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னா நலிந்தோருக்கு நாளும் கோளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த நலிந்தோர் அப்படின்னா யாருங்க நலிந்தோர்? பணங்காசு இல்லாதவங்களா?
நோய்வாய்ப்பட்டவங்களா? அப்புறம் யாரை பார்த்த நலிந்தோர்னு அருணகிரி நினைச்சு நான் சொல்றேன். அவரை சொல்ற விஷயத்த நம்ம படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். நலிந்தோருக்கு நாளும் கோளும் தேவையில்லை அப்படின்னு சொல்ற. நல்ல நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நாள் பெரிய நாள் அவசியம் எல்லாம் கிடையாது. கோள் என்று சொன்னால் நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நவகோள்னு சொல்லுவாங்க அறிவியல்ல. கோள் பார்க்கவே வேணாமா. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். கொடுங்கூற்றுன்னா என்ன தெரியுங்களா? யமதர்மனம். கொடுங்கூற்று என் செய்யும், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். முன் ஜென்ம வினைப்பா. ஒருத்தனை பாருங்க, நல்லதே செய்ய மாட்டான், அவனுடைய வாழ்க்கையில நல்லாவே இருப்பான். நல்லதே செய்ய மாட்டான், ஆனா நல்லா இருப்பான். ஆனா ஒருத்தன் கெடுதலே செய்ய மாட்டான், அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கான். என்ன காரணம்? வினைதான். முன் ஜென்ம வினை தொடர்ந்த நமக்கு அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்லது மட்டுமே செய்யக்கூடியவன் நல்ல வசதி வாய்ப்பு சந்தோஷம் அனுப்பி மக்கள் வாழ முடியல. அதுக்கு என்ன காரணம்? முன் ஜென்மத்தோட தொடர். அதுக்குதான் சொல்லுகிறார், நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் அப்படின்னு சொல்றார். குமரேசனை யாரு தெரியுங்களா? குமரக்கடவுள் தாங்க. அவரை விட்டால் வேறு யார் இருக்கிறார்? குமரேசன் இருதாலும். இருத்தால் அப்படின்னா இரு கால்களும். தாழ்ன கால். இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எந்த தெய்வமும் அணிந்திருக்க மாட்டார். ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமான் 3 விதமான விஷயங்களை காலில் அணிந்திருப்பார். சிலம்பு, சதங்கை, தண்டை. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும். சண்முகம்னா 6 முகம், தோளும் 12 கரங்கள். அப்ப தோளும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கடமும் அப்படின்னா என்ன தெரியுங்களா? மாலை இல்லாமல் முருகன் இல்லை, முருகன் இல்லாமல் மாலை இல்லை. அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலையோட பேர் கடம மலர் மாலை அப்படின்னு போதும். கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு சொல்லுகிறார். முருகா என்று அழைத்த உடனே என்ன வந்து நிற்குமா? எல்லாம் சேர்ந்து ஓடி வந்து பக்கத்திலே நிற்பார். யாரு? முருகன். என்னம்மா வேணும், ஏமா என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி அருகிலே வந்து நிற்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை, சடாச்சரனை உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். அப்படியா? அனுபவமா?
பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் குறிஞ்சி நன்றி 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 ரொம்ப சந்தோஷம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டி நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பித்தலை வணக்கம் நங்கி மோகனிக்கும் வளர்ப்ப மகளாக வளர்ந்து வருகிறேன். இன்று என் தோழியை கண்டு மனவிட்டு பேசலான் இருக்கேன். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதையே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். வழக்கமெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் என்னமா இதுவே நினைக்கிறீங்களா? இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நாட்டோட சிறப்பை முதல்ல சொல்லுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லுவோமா? எங்க நாட்டோட வழக்கங்களில் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் நாட்டோட வழக்கம். மனசு பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுத்து கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனசு பறி கொடுத்து பறிகொடுத்தி உம்மனத்தை இடம் கொடுத்தே கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகன் மேகமே கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகன் மேகமே என் மனத்தை பறி கொடுத்து மனசு பறிகொடுத்து என் மனசு பறிகொடுத்து உன் மனசு இடம் முடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு கண்ணே கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு கண்ணே கண்ணே என் மனசு பறிகொடுத்து இந்த உலகமே எழுந்த நன்றி நன்றி நன்றி. இந்த உலகமே இயங்குது அப்படின்னா பஞ்சபூதங்கள் ஆகாயம் பூமி நீர் நெருப்பு காற்று இந்த பஞ்சபூதங்களை வச்சுதான் உலகம் இயங்குது. ஆனாலும் கூட உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு உற்பத்தி ஆகுது தெரியுமா? அதுதான் காதல். காதல் 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 காதலிகளே சாதல் அப்படின்னு சொன்னாங்க. 20ல வரது இளமை காதல், 30ல வரது முரட்டு காதல், 40ல வரது நட்பு காதல், 50ல வரது அனுபவ காதல், 60ல வரது ஆன்மீக காதல். இப்படி வயசுக்கு ஏற்றவாறு பருவத்துக்கு ஏற்றவாறு காதல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லைன்னா ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம், இது வரைக்கும் கஷ்டப்பட்டு என்ன சேர்த்து வச்சோம், இனி என்ன சேர்த்து வைக்க போறோம், எதுவுமே கிடையாது. வரும்போது அழுதுகிட்டே வந்தோம், போகும்போது அழ வச்சுட்டு போவோம். வரும்போது குளிப்பாட்டினாங்களே அவங்க யாருன்னு தெரியுமா? போகும்போது குளிப்பாட்டுவாங்களே அவங்களாச்சும் யாருன்னு தெரியுமா?
இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இன்பமா இருக்கணும். அதுக்கு என்னமா செய்யணும் அப்படின்னு கேட்டீங்களா, ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலும் உதவி செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. ஓத்திரியம் செய்யாம இருக்கும் பாத்தீங்களா, ஓத்திரியம் தான் கெடுதல். அது செய்யாம இருந்தாலே வந்து நல்ல விஷயம்தான். அதுதான் உண்டது உடுத்தது கொண்டது கொடுத்தது 4 விஷயம் தான், மிச்சம் வேறு எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம சமஸ்கிருதத்துல சொல்ற மாதிரி சொல்றீங்களே, புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னை வந்து ஒரு சில பேர் தான் கவனிக்கிறாங்க. யாராச்சும் 1 2 தான் கவனிக்கணும், யாரும் என்னை கவனிக்கவே இல்லை. அதனால இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் ஒருத்தரை காதலிக்க போறேன். ஏங்க வந்த உடனே இல்ல, நான் வந்து 4 5 பாட்டு பாடிட்டு, நானும் பெண் தானே அச்சம் மேடம், நானும் பயிர்ப்பேன் என்ற குடங்கள் எனக்கும் இருக்கத்தானே செய்கிறேன். ஏங்க நம்ம மேல வந்தா தான் சந்தேகம். நம்ம கிட்ட சொன்னாக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன காதலிக்கிறது உங்க தலைமையில தான். ஏன்னா அப்பப்ப காப்பாத்திடுவீல்ல. சரி இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாங்க. இப்ப என்னமோ சொல்ல வந்து எங்கேயோ போச்சு வண்டி. காதலிக்கிறேன் அப்படின்னா அவரை தாங்க காதலிக்கிறேன். நான் ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்தோமா, பாடத்தை ஒப்பிச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு அப்புறம் கிடுக்கிட்டு வந்த வேலையை பார்த்துருவோமா, 1 மணிக்கெல்லாம் வேற நாரதர் வரணுமா, அதனால நான் நினைக்கிறதுக்கு வேலை இல்லை, பேசுறது இன்னைக்கு ரொம்ப குறைச்சிக்கலான் இருக்கேன். அதனாலதான் வாயை மூடிட்டேன். ஆமா, தூதுவளையல அரைச்சி தொண்டையில காணச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிகணக்கா. மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூதுவளையலை இறச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிகணக்கா. கேட்டாலும்
மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா.